நண்பர்களே, மக்கள் பல நேரங்களில் வெளியேயுள்ள உலகத்தையே குற்றம் சொல்கிறார்கள். என் சூழ்நிலை சரியில்லை என்று சொல்கிறார்கள். மக்கள் துணை நிற்கவில்லை என்கிறார்கள். அதிர்ஷ்டம் சேரவில்லை என்கிறார்கள். உலகம் மிகவும் மோசம் என்று கூறுகிறார்கள். ஆனால் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நம்முடைய உண்மையான போராட்டம் வெளியே இல்லை, அது நமக்குள்ளேயே உள்ளது. நம்முடைய உள்ளக நிலை மாறும் வரை வெளிப்புற சூழ்நிலைகள் மாறப்போவதில்லை. ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? ஒரே சூழ்நிலையில் 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவன் உடைந்து போகிறான், இன்னொருவன் மேலும் ஒளிர்கிறான். வேறுபாடு எதில் இருந்தது? சூழ்நிலையில் இல்லை. அந்த சூழ்நிலையை பார்க்கும் மனத்தின் நிலைத்தன்மையில். புயல் வந்தால் வேரோடு இணைந்திருக்கும் மரம் தப்பித்து விடுகிறது. மனமும் அதுபோலதான். அது வேரோடு இணைந்து நிலைத்ததாக இருந்தால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஆட்ட முடியாது. ஆனால் மனமே எப்போதும் அலைந்து கொண்டிருந்தால், சில நேரம் கோபத்தில், சில நேரம் பயத்தில், சில நேரம் கவலையில் என்றால், வெளியேயுள்ள சுகமும் உள்ளே இறங்க முடியாது. நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அமைதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், சுகம் வெளியே இல்லை. உள்ளே உள்ள கலக்கம் அமைந்தபோதுதான் சுகம் வருகிறது. மனம் அமைதியாகும் போது உலகின் மிகப்பெரிய செல்வமான சுகத்தின் அலை தானாகவே வந்து நம்முடைய வாசலில் நிற்கிறது. மனம் என்ற சொல் மிகவும் சிறியது, ஆனால் அதன் தாக்கம் முழு வாழ்க்கையிலும் உள்ளது. அதே மனம்தான் நம்மை அழவைக்கும், அதே மனம்தான் நம்மை சிரிக்க வைக்கும், அதே மனம்தான் ஒரே இடத்தில் அமர்ந்தபடியே முழு உலகத்தையும் சுற்ற வைக்கும். அதே மனம் அமைந்துவிட்டால் உள்ளே அமைதியின் கடல் ஓடத் தொடங்குகிறது. பலர் மூளைவும் மனமும் ஒன்றே என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவை 2 வேறு உலகங்கள். மூளை சிந்திக்கிறது, தர்க்கம் செய்கிறது, ஆய்வு செய்கிறது. ஆனால் மனம் உணர்கிறது, பயப்படுகிறது, நம்பிக்கை கொள்கிறது. பல நேரங்களில் காரணமே இல்லாமல் அலைந்து திரிகிறது. மூளை ஒரு இயந்திரம் போல வேலை செய்கிறது. ஆனால் மனம் மிகவும் நுண்ணிய இசை தந்தி போல சின்ன காற்றுக்கே உடைந்து போகக்கூடியது. மனத்தை நாம் பிடிக்க முடியாது, ஆனால் அது நம்மை பிடித்து கொள்ளும். அதுதான் மிகப்பெரிய அபாயம். நாம் மனத்தின் உரிமையாளராக இல்லாமல் அதன் அடிமையாக மாறும்போது. யோசித்துப் பாருங்கள், நீங்கள் செய்ய விரும்பாத ஒன்றை மனம் சொன்னதால் செய்திருக்கிறீர்களா? உங்கள் சொந்த எண்ணங்களாலேயே சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன், நான் ஏன் இப்படி புணர்கிறேன் என்று உங்களுக்கே கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? அப்படியென்றால் அது மனத்தின் அமைதியற்ற அலைகள்தான் நம்மை நம்மிடமிருந்து தூரப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இன்றைய வேகமான வாழ்க்கையில் நாம் வெளியே பார்த்தால் வலுவாகத் தெரிகிறோம், ஆனால் உள்ளே சிதறியவர்களாக இருக்கிறோம். நம்மிடம் கைபேசி இருக்கிறது, இணையம் இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, வீடு இருக்கிறது. ஆனால் மனம் அமைதியாக இல்லை என்றால் இவை அனைத்தும் சத்தமாகவே மாறிவிடுகிறது. மனத்தின் அமைதியின்மை சிறிய விஷயங்களிலேயே நம்மை சிக்க வைக்கிறது. யாராவது ஏதாவது சொன்னால் நாள் முழுக்க அது மனதை புண்படுத்துகிறது. பிடித்த பதில் வரவில்லை என்றால் மனம் கலங்குகிறது. சிறிது இழப்பு வந்தாலே முழு இரவும் தூக்கம் வரவில்லை. இது மனத்தின் பலவீனம்தான். ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் நம்மை உடைத்துப் போடுகிறது. இந்த மனத்தின் பலவீனம் எப்போது வலிமையாக மாறுகிறது? அதை பார்க்க நாம் கற்றுக்கொள்ளும்போது, அதை புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது, அதை கட்டுப்படுத்தும் கலையை நாம் கற்றுக்கொள்ளும்போது. ஆழ்மனம். இங்கேதான் நம்முடைய உண்மையான செல்வம் மறைந்திருக்கிறது. நம்முடைய பயம், நம்பிக்கை, பழக்கங்கள், நடத்தைகள் எல்லாம் இந்த ஆழ்மனத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்றன. நம்முடைய ஆழ்மனத்தை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய விதியையும் மாற்ற முடியும். அது சாத்தியமாகும் ஒரே நிலை மனம் நிலைத்திருக்கும் போதுதான். நிலைத்த மனம் எந்த சூழ்நிலையிலும் பார்க்கும் சக்தி கொண்டது. உடனடி எதிர்வினை காட்டாது, யோசித்து முடிவெடுக்கும். எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் தன்னை தானே தாங்கிக் கொள்கிறது. வாழ்க்கையில் சுகத்தை தேடுவது அனைவருக்கும் உள்ளது. ஆனால் சுகம் சந்தையில் வாங்கும் பொருள் அல்ல. சுகம் ஒரு அனுபவம், மனத்தின் நிலைத்தன்மையிலிருந்து பிறக்கும் ஒரு நிலை. நாம் மனத்தை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய பதற்றங்களை அடக்காமல் அவற்றை பார்க்கத் தொடங்கும் போது, மெதுவாக மனம் அமைதியாகத் தொடங்குகிறது. அப்போது நாமே உணர்கிறோம், வெளியே தேடிய சுகம் எல்லாம் இங்கேதான் இருந்தது என்று. நம்முள். இன்றைய உலகில் வெளியே சிரித்துக் கொண்டிருப்பவர்கள் பலர், ஆனால் உள்ளே அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களின் மனம் நிலைத்திருக்கவில்லை.
அவர்கள் தங்களுடைய சிந்தனையிலேயே சிறைப்பட்டிருக்கிறார்கள். தினமும் ஏதாவது ஒரு துக்கம் அவர்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. சில நேரம் மனிதர்களின் வார்த்தைகள், சில நேரம் எதிர்காலத்தின் பயம், சில நேரம் கடந்த நாள்களின் நினைவுகள். ஆனால் மனம் நிலைத்திருந்தால் இதே துக்கம் நமக்கு ஆழத்தை அளிக்கிறது. இதே வலி நம்மை வலிமையாக்குகிறது. இதே உலகம் நமக்கு ஒரு புதிய பார்வையில் தெரிகிறது. மனத்தின் நிலைத்தன்மை ஒரு நாளில் வராது. அது ஒரு நடைமுறை, ஒரு சாதனை. ஆனால் அதன் தொடக்கம் நாம் நின்று நம்மிடமே ஒரு கேள்வி கேட்கும்போது, என் மனம் எனக்கு பக்கமாயிருக்கிறதா, எனக்கு எதிராக இருக்கிறதா? இன்று நீ இந்த கேள்வியை உண்மையாக கேட்டாய், அதன் பதிலை நேர்மையாக உணர்ந்தாய் என்றால் அந்த பாதையில் நீ முதல் அடியை வைத்துவிட்டாய் என்று அர்த்தம். அங்கே ஒவ்வொரு அலையும் உன் மனத்தை அடித்துச் செல்லாது. மாறாக உன் நிலைத்த மனமே சுகத்தின் அலையை உன் பக்கம் இழுத்து வரும். நினைவில் வைத்துக்கொள், நீ உன் மனத்தை நிலைநிறுத்திய நாளிலிருந்து நீ உலகத்தை புரிந்து கொள்ள மாட்டாய். உலகமே உன்னை புரிந்து கொள்ளத் தொடங்கும். சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு திறந்த வெளி போலத் தோன்றும். சுற்றிலும் காற்று, வெயில், வானம் எல்லாம் இருக்கும். ஆனாலும் மனம் கலங்கியிருக்கும். அந்த கலக்கம் வேறு யாராலும் இல்லை. எப்போதும் எங்கோ அலைந்து கொண்டிருக்கும் அந்த மனத்தால்தான். சில நேரம் கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும். சில நேரம் எதிர்கால கவலையில் மூழ்கியிருக்கும். இந்த அலைச்சலுக்கிடையில் வாழ்வதற்கே மிக மதிப்புமிக்க இன்றைய தருணம் எந்த சத்தமும் இல்லாமல் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுகிறது, முற்றிலும் அமைதியாக. ஆனால் மனம் நிலைத்த நாளில் வாழ்க்கையின் மேலிருந்து மூடுபனி விலகியது போல் தோன்றுகிறது. எல்லாமே தெளிவாகத் தெரிகிறது. நம்முடைய தவறும், நம்முடைய திறனும், நம்முடைய பொறுப்பும், நம்முடைய பாதையும். மனம் நிலைத்தால் வாழ்க்கை ஒரு சுமையாகத் தெரியாது. அது ஒரு இசை போலத் தோன்றும். அதில் ஒவ்வொரு சுரத்துக்கும், ஒவ்வொரு தாளத்துக்கும் தனித்த மதிப்பு இருக்கும். ஒவ்வொரு காலையும் நாம் எழுந்து நாள் முழுவதும் ஒரு தெரியாத ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வேலை, பணம், மரியாதை, உறவுகள், சமூக எதிர்பார்ப்புகள். ஆனால் உள்ளே உள்ள மனமே அமைதியற்றதாக இருந்தால் வெளியே கிடைக்கும் எந்த சாதனையும் நமக்கு திருப்தி தராது. அலைகள் நிறைந்த கடல் ஒரு பிரதிபலிப்பை தெளிவாக காட்ட முடியாதது போல அமைதியற்ற மனமும் வாழ்க்கையின் எந்த உண்மையையும் தெளிவாக பார்க்க முடியாது. ஆனால் மனம் அமைந்ததும் நிலைத்ததும் வாழ்க்கையின் படம் தானாகவே தெளிவாகிறது. மனம் நிலைத்தபின் நாம் உடனடி எதிர்வினை காட்டுவதை நிறுத்துகிறோம். பதிலளிக்கத் தொடங்குகிறோம். யாராவது ஏதாவது மோசமாக பேசினால் முன்பு கோபத்தில் வெடித்திருப்போம். ஆனால் இப்போது அவரை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அவருடைய மனமும் இப்போது சிக்கலில் இருக்கலாம் என்று யோசிக்கிறோம். அங்கேயே வாழ்க்கையின் திசை மாறத் தொடங்குகிறது. ஒருமுறை மனம் நிலைத்துவிட்டால் சிறிய சிறிய விஷயங்களில் நாம் உடைந்து போக மாட்டோம். மாறாக அவற்றை புரிந்து கொண்டு சமாளித்து மேலும் ஒளிரத் தொடங்குவோம். வலி இனி பயமாகத் தோன்றாது. அது ஒரு ஆசானைப் போலத் தோன்றும். தோல்வி இனி அவமானமாக உணரப்படாது. அது ஒரு பாடமாக மாறிவிடும். தனிமையும் இனி பாரமாகத் தெரியாது. அது நம்மை நம்முடன் சந்திக்க வைக்கும் ஒரு வாய்ப்பாக மாறிவிடும். ஒரு இளைஞன் இருந்தான். பெயர் முக்கியமில்லை, கதை முக்கியம். அவன் எப்போதும் கோபத்திலேயே இருந்தான். சின்ன சின்ன விஷயங்களுக்கே எரிச்சல் அடைவான். ஒரு நாள் அவனுடைய அம்மா சொன்னாள், மகனே, நீ அமைதியாக இருக்கும்போதுதான் நீ மிக அழகாக இருக்கிறாய் என்று. அந்த வார்த்தை நேரடியாக அவன் இதயத்திற்குள் இறங்கியது. அந்த நாளில் முதல் முறையாக அவன் தனது கோபத்தையும் தனது பதற்றத்தையும் கவனிக்கத் தொடங்கினான். மெதுவாக அவன் தனது மனத்தை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொண்டான். தொலைக்காட்சியை அணைக்கவில்லை, கைபேசியை விட்டுவிடவும் இல்லை. ஆனால் சிறிது நேரம் தன்னுடன் தானே பேசத் தொடங்கினான். அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. இப்போது அவன் அதிகம் கேட்கத் தொடங்கினான். குறைவாக பேசினான். அதிகம் புன்னகைத்தான். குறைவாக எரிச்சலடைந்தான். அனைவருடனும் அல்ல, தன்னுடன் தான் அவன் அதிகம் இணைந்திருந்தான். மனம் நிலைத்துவிட்டால் மனிதன் வெளியேயுள்ள உலகத்துடன் அதிகமாக சிக்கிக்கொள்ள மாட்டான். அவன் உள்ளேயுள்ள பயணத்தை தொடங்கிவிடுவான். இந்த பயணம் மிக கடினமானதுதான். ஆனால் அதே நேரத்தில் மிக ஆழமானதும் அதுவே. மனம் நிலைத்திருந்தால் முடிவெடுக்கும்போது அவசரம் இருக்காது. தீர்மானங்கள் இனி உணர்ச்சிகளின் அடியில் அடித்து செல்லப்படாது. அவை அமைதியான, தெளிவான மனதிலிருந்து எடுக்கப்படும். இதுவே வாழ்க்கை தனது உண்மையான வடிவில்
மலரத் தொடங்கும் இடம். சிலரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் மிகக் குறைவாக பேசுவார்கள். ஆனால் பேசும்போது அனைவரும் அமைதியாகி விடுவார்கள். அவர்கள் சிறப்பானவர்களாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய மனம் இலகுவாக, தெளிவாக நிலைத்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தங்களைச் சுற்றியவர்களையும் அமைதிப்படுத்தி விடுவார்கள். அவர்களுக்குள் ஏதோ ஒரு சக்தி இருப்பது போல அது மற்றவர்களுக்கு அமைதியை வழங்கும். ஒருமுறை உங்கள் மனம் நிலைத்துவிட்டால் வெளியேயுள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதற்குள் நீங்கள் உங்கள் சமநிலையை காப்பாற்றிக் கொள்வீர்கள். இனி எல்லோரின் ஒப்புதலும் உங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு காரியத்தையும் உடனே முடிக்க வேண்டும் என்ற பதற்றமும் இனி உங்களை துரத்தாது. நீங்கள் ஒவ்வொரு தருணத்தையும் வாழத் தொடங்குவீர்கள். வாழ்ந்தபடியே புன்னகைப்பீர்கள். மனத்தின் நிலைத்தன்மை வெளிப்புற வலிமையால் அல்ல, சுயநாணத்தால் உங்களை சக்தி வாய்ந்தவராக மாற்றுகிறது. எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது நிற்க வேண்டும், எப்போது நகர வேண்டும், எப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்போது விட்டுவிட வேண்டும் என்பதையெல்லாம் இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மிக அழகான விஷயம் என்னவென்றால், மனம் நிலைத்த போது சிறிய சிறிய விஷயங்களில் கூட நீங்கள் சுகத்தை உணரத் தொடங்குவீர்கள். ஒரு கப் தேநீர் கூட அமைதியை தரும். வெயிலில் அமர்வதே தியானம் போலத் தோன்றும். ஒருவரின் கண்களை பார்த்து பேசுவதும் ஒரு ஆழமான உரையாடலாக மாறிவிடும். ஆகவே இன்று நீங்கள் உங்கள் மனத்தை நிலைநிறுத்தும் பாதையை தேர்ந்தெடுத்தால் உங்கள் ஒவ்வொரு நாளும் வெறும் கடந்து செல்லும் நாளாக இருக்காது. அது வாழத் தகுந்த நாளாக மாறிவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நிலைத்த மனம் கொண்டவர் வெளியில் சாதாரண மனிதராகத் தோன்றலாம். ஆனால் அவருக்குள் ஒரு முழு உலகமே அமைதியாக, உயிருடன், அழகாக இருக்கும். அங்கு எந்தச் சத்தமும் இருக்காது, எந்த பதற்றமும் இருக்காது. இருக்கும் ஒன்றே ஒன்று, சுகத்தின் அலை. நிலைத்த மனத்திலிருந்து வரும் அந்த அமைதி, காலை நேரத்தின் குளிர்ந்த காற்று, தேநீரின் முதல் சுவை, நமக்கு நெருக்கமான ஒருவரின் புன்னகை, வேலைக்குள் கிடைக்கும் ஒரு சிறிய வெற்றி, இவையெல்லாமே உண்மையான சுகத்தை தரக்கூடிய தருணங்கள். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, இவையெல்லாம் நம்மை சுற்றியே இருக்கும்போது நாம் ஏன் உள்ளே இவ்வளவு கலங்கியிருக்கிறோம்? இந்த கலக்கம் வெளியேயுள்ள உலகத்திலிருந்து வருவதில்லை. அது எப்போதும் கடந்த நாளின் பச்சாத்தாபத்தில் மூழ்கியோ வரப்போகும் நாளின் கவலையில் சிக்கியோ இருக்கும் அந்த மனத்திலிருந்துதான் வருகிறது. அந்த அமைதியற்ற மனம் மெதுவாக நம்முடைய மகிழ்ச்சிகளை உள்ளுக்குள்ளே விழுங்கிக் கொண்டே போகிறது. எல்லாமே இருக்கும் ஒரு மனிதன். வீடு இருக்கிறது, வேலை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனம் அமைதியற்றதாக இருந்தால் அவன் எதையும் அனுபவிக்க முடியாது. அவன் சிரிப்பு செயற்கையாகத் தோன்றும். அவன் வார்த்தைகளுக்கு எடை இருக்காது. அவன் கண்களில் எப்போதும் ஒரு வெற்றிடம் இருக்கும். அவனுக்கே புரியாத ஒரு முழுமையற்ற பதற்றம். அமைதியற்ற மனத்தின் மிகப்பெரிய ஏமாற்று என்னவென்றால், வெளியேயுள்ள விஷயங்கள் மாறினால்தான் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று நம்மை நம்ப வைக்கிறது. பதவி உயர்வு கிடைத்தால், அந்த மனிதன் நம்மை புரிந்து கொண்டால், சூழ்நிலைகள் சரியாகிவிட்டால் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், வெளியே எதுவும் மாறினாலும் உள்ளே மனம் அமைதியாக இல்லை என்றால் நம்முடைய வாசலில் நின்று கொண்டிருக்கும் சுகமும் உள்ளே வரத் தயங்கும். அமைதியற்ற மனம் எல்லாவற்றையும் குழப்பமாக்கி விடுகிறது. மகிழ்ச்சியை பிடிப்பதற்கு பதிலாக சந்தேகத்துடன் பார்க்கிறது. காதலை அடையாளம் காண்பதற்கு பதிலாக அதில் ஏமாற்றத்தை தேடுகிறது. வெற்றியை அனுபவிப்பதற்கு பதிலாக அடுத்த இலக்கின் கவலையில் மூழ்கிவிடுகிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? மனம் அமைதியாக இருக்கும்போது ஒரு சாதாரண தேநீரை கூட அமுதம் போல அன்புடன் குடிப்போம். ஆனால் மனம் கலங்கியிருந்தால் அதே தேநீர் கசப்பாகத் தோன்றும். காரணம் சுவை மாறவில்லை, உணரும் மனம்தான் மாறிவிட்டது. அமைதியற்ற மனம் உறவுகளையும் விழுங்கிவிடுகிறது. எப்போதும் நம்மை சந்தேகத்தில் ஆழ்த்துகிறது. அவர் உண்மையிலேயே என்னை விரும்புகிறாரா? எங்கேயாவது என்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாரா? ஏன் நான் தான் எப்போதும் எல்லோருக்காக செய்கிறேன்? இந்த கேள்விகளின் அடியில் வேறு யாரும் இல்லை. அவற்றின் விதை நம்முடைய அமைதியற்ற மனத்தில்தான் வளர்கிறது. மெதுவாக இந்த மனம் நம்முடைய மிக மதிப்புமிக்க விஷயமான நம்பிக்கையையே உடைத்து விடுகிறது. பல நேரங்களில் எதுவுமே நன்றாகத் தோன்றவில்லை என்று நமக்கு தோன்றும். எந்த வேலைக்கும் மனம் செல்லாது, யாரையும் சந்திக்க விருப்பம் இருக்காது. இதற்கு நாம் சூழ்நிலைகளையே காரணமாக சொல்வோம். ஆனால் உள்ளே சற்று நோக்கிப் பார்த்தால் புரியும். உண்மையில் நம்முடைய சுகத்தின் பாதையில்
கற்களை வைத்திருக்கிறோம் நாம்தான், நம்முடைய அமைதியற்ற மனத்தால். அமைதியற்ற மனம் சிறிய விஷயத்தையும் பெரிதாக்கி விடுகிறது. யாராவது தவறுதலாக பதில் அளிக்கவில்லை என்றால் அவர் நம்மை புறக்கணிக்கிறார் என்று நினைக்கிறோம். யாராவது குரல் சற்றே மாறினால் அவர் கோபமாக இருக்கிறார் என்று கருதுகிறோம். எல்லாவற்றையும் நம்மை எதிர்த்ததாக எடுத்துக்கொள்ளத் தொடங்குகிறோம். இந்த சிந்தனை மெதுவாக நம்மை மனிதர்களிடமிருந்து வெட்டிவிடுகிறது, சுகத்திலிருந்து தள்ளிவிடுகிறது. ஒரு காலத்தில் காரணமே இல்லாமல் வந்து கொண்டிருந்த அந்த நிரபராத புன்னகையை நம்மிடமிருந்து பறித்து விடுகிறது. குழந்தைகளை பாருங்கள், சந்தோஷமாக இருக்க அவர்களுக்கு பெரிதாக எதுவும் தேவையில்லை. ஒரு சின்ன பொம்மை, ஒரு நிறமுள்ள பலூன், ஒரு இனிப்பான லட்டு, அவ்வளவுதான். அவர்கள் சிரித்து விடுவார்கள். ஏன்? அவர்களின் மனம் அமைதியாக இருக்கிறது. அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் நாம் மெதுவாக வளர வளர நம்முடைய மனம் பயத்தால் நிரம்பத் தொடங்குகிறது. சந்தேகம், பாதுகாப்பற்ற உணர்வு, ஒப்பீடு, எதிர்பார்ப்புகள், இவையெல்லாம் சேர்ந்து மனத்தை அமைதியற்றதாக மாற்றுகின்றன. மனம் அமைதியற்றமாகும்போது வெளியில் எல்லாம் இருந்தாலும் மனிதன் உள்ளுக்குள் காலியாக உணர்கிறான். கூட்டத்திலேயே இருந்தாலும் தனிமையாகி விடுகிறான். சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளே துக்கம் நிறைந்திருக்கும். முன்னே செல்வது போலத் தெரிந்தாலும் உள்ளுக்குள் பின்னால் தள்ளப்பட்டவனாகவே இருப்பான். ஒரு பெண் இருந்தாள். படிப்பில் திறமைசாலி, உழைப்பாளி, பண்பாடு கொண்டவள். ஆனால் அவளுடைய மனம் எப்போதும் கலங்கியிருந்தது. எப்போதும் அவளுக்குள் ஒரு எண்ணம், நான் மற்றவர்களை விட பின்தங்கியிருக்கிறேனா? மக்கள் என்னை மதிக்கவில்லையா? நான் ஒருபோதும் வெற்றி பெறமாட்டேனா? அவளிடம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவளுடைய மனம் அமைதியற்றதாக இருந்தது. அந்த அமைதியின்மை அவளுடைய தூக்கத்தை பறித்தது. அவளுடைய தன்னம்பிக்கையை பறித்தது. அவளுடைய முகத்தில் கூட ஒரு சோர்வு தெரிந்தது. ஒரு நாள் அவள் தன்னிடமே ஒரு கேள்வி கேட்டாள். நான் உண்மையிலேயே இவ்வளவு துன்பத்தில் இருக்கிறேனா, இல்லையா? என் மனம்தான் அப்படி காட்டுகிறதா? அங்கேயே மாற்றம் தொடங்கியது. அவள் தன்னுடன் தானே பேசத் தொடங்கினாள். தன்னை மன்னிக்க கற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு நாளும் சிறிது நின்று சிறிது ஆழமாக வாழத் தொடங்கினாள். மெதுவாக அவளுடைய மனம் அமைதியாகத் தொடங்கியது. அதோடு சேர்ந்து அவளுடைய வாழ்க்கையும் மாறியது. ஏனென்றால் மனம் அமைதியாகும்போது வெளியேயுள்ள உலகம் அதேபடிதான் இருக்கும். ஆனால் அதை பார்க்கும் நம்முடைய பார்வை மாறிவிடுகிறது. அதே பழைய உறவுகளே புதிதாகத் தோன்றத் தொடங்கும். அதே சின்ன அறை கூட கோயில் போல உணரப்படும். நாமே நம்மை மீண்டும் முழுமையாக உணரத் தொடங்குவோம். அமைதியற்ற மனம் ஏற்கனவே நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் நம்மிடமிருந்து பறித்துக் கொள்கிறது. அமைதி, நெருக்கம், திருப்தி, அதைவிட முக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஆசை. ஆனால் ஒருமுறை இந்த மனத்தை கவனிக்கத் தொடங்கினால் அதே அமைதியற்ற மனமே நம்முடைய மிகப்பெரிய வலிமையாக மாற முடியும். ஒவ்வொருவருடைய மனத்திலும் இந்த கேள்வி ஒருமுறையாவது எழுகிறது. மனத்தை எப்படி நிலைநிறுத்துவது? நாம் எல்லோரும் நம்முடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் முயற்சி செய்யும்போது மனம் இன்னும் அதிகமாக அலைவது போல தோன்றுகிறது. பலர் சொல்கிறார்கள், மனத்தை நிறுத்த முடியாது, அது பறவை போல என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் மனத்தை நிறுத்த வேண்டியதில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையை மீண்டும் மீண்டும் அமைதியாக இரு என்று சொன்னால் அது இன்னும் அதிகமாக அழும். அதுபோல மனத்தை வலுக்கட்டாயமாக அமைதிப்படுத்த முயன்றால் அது இன்னும் அதிகமாக சத்தம் போடும். மனத்தை நிலைநிறுத்த முதல் படி மனத்தை பார்க்க கற்றுக்கொள்வது. சண்டை போட வேண்டாம், ஓட வேண்டாம், அமைதியாக பார்த்து கொண்டிருங்கள். காலை எழுந்தவுடன் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக 5 நிமிடம் தன்னுடன் பேசும் பழக்கத்தை உருவாக்குங்கள். எதையும் சிந்திக்க வேண்டாம், உங்களுடைய மூச்சை மட்டும் உணரத் தொடங்குங்கள். ஒவ்வொரு மூச்சுடனும் உங்களுடன் இணைக. மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் மந்தமாகத் தொடங்கும். 2வது வழி, எழுதுதல். ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணங்களை, உங்கள் உணர்ச்சிகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதத் தொடங்குங்கள். விதி எதுவும் இல்லை, மொழி எதுவும் இல்லை, மனம் சொல்வதையே எழுதுங்கள். இது உங்கள் உணர்ச்சிகளின் சுத்தம். ஒரு அறையை சுத்தம் செய்வது போல மனத்துக்கும் சுத்தம் அவசியம். 3வது வழி, ஒரு ஒழுங்கு. எங்கு நிச்சயமின்மை இருக்கிறதோ அங்கே மனம் கலங்கும். வாழ்க்கையில் ஒரு கட்டமைப்பு, ஒரு ஒழுக்கம் இல்லை என்றால் மனம் சிதறத் தொடங்கும். தினமும் எழும் நேரம், சாப்பிடும் நேரம், வேலை செய்யும் நேரம், இதையெல்லாம் நிர்ணயியுங்கள்.
உடலுக்கு மட்டுமல்ல, மனத்துக்கும் ஒழுங்கு பிடிக்கும். ஒழுங்கு கொடுக்கும்போது மனம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த இன்னொரு வழி தனிமையில் நேரம் செலவிடுதல். தினமும் சிறிது நேரம் கைபேசி இல்லாமல், சத்தம் இல்லாமல், வேலை இல்லாமல் உங்களுடன் மட்டும் இருங்கள். பூங்காவில் அமரலாம், மாடியில் அமரலாம், அல்லது கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் பதற்றம் இருக்கும், ஆனால் அங்கேயே மாற்றம் தொடங்கும். ஆழமான நீரில் இறங்கும்போது பயம் வரும், ஆனால் உள்ளே சென்றவுடன் ஒரு அற்புதமான அமைதி கிடைக்கும். இயற்கையுடன் இணைவதும் மனத்தை நிலைநிறுத்தும் ஒரு ஆழமான வழி. செடிகளை பார்ப்பது, மரத்தின் நிழலில் அமர்வது, திறந்த வானத்தை பார்ப்பது, இவையெல்லாம் மனத்தை அதன் இயல்பான ஓட்டத்துடன் இணைக்கின்றன. மனம் எவ்வளவு செயற்கை உலகில் மூழ்குகிறதோ அவ்வளவு அமைதியற்றமாகிறது. அது இயற்கைக்கு திரும்பும்போது தன் வீட்டை கண்டுபிடித்தது போல உணர்கிறது. இப்போது ஒரு மிகச்சிறிய ஆனால் மிகப்பெரிய பயிற்சியை பற்றி பேசலாம். தியானம். தியானம் என்பது பெரிய கடினமான சொல் அல்ல, இரகசியமான செயலும் அல்ல. தற்போதைய தருணத்தில் இருப்பதுதான். நீங்கள் சாப்பிடும்போது அந்த சுவையை மட்டும் உணருங்கள். நடக்கும்போது உங்கள் அடிகளின் சத்தத்தை கேளுங்கள். ஒருவருடன் பேசும்போது முழு கவனத்துடன் கேளுங்கள். நீங்கள் நிகழ்காலத்தில் இறங்கும்போது மனம் கடந்த காலமும் எதிர்காலமும் என்ற வலையிலிருந்து வெளியே வருகிறது. அங்கேயே அதன் நிலைத்தன்மை தொடங்குகிறது. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், மனத்தை நிலைநிறுத்த பெரிய பெரிய புத்தகங்கள் படிக்க வேண்டும் அல்லது மலைக்கு சென்று தவம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், மனம் அதிகமாக அலைவது எங்கேயோ அங்கேயே அதை நிலைநிறுத்த முடியும். அதாவது தினசரி வாழ்க்கையிலேயே. மனத்தை அமைதிப்படுத்த துறவியாக மாற வேண்டியதில்லை. உங்களுக்குள் இருக்கும் சத்தத்தை கேட்டு அதை மெதுவாக குறைக்க கற்றுக்கொண்டால் போதும். ஒரு நாளில் 10 நிமிடமாவது எந்த வேலையும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்மையே நமக்கு கொடுக்க முடிந்தால் அந்த 10 நிமிடங்கள் முழு நாளையும் மாற்றக்கூடியவை. மனத்தை நிலைநிறுத்துவது ஒரு நாளில் முடியும் விஷயம் அல்ல. அது ஒரு பயிற்சி, அது ஒரு அன்பு, நீங்கள் உங்களுக்காக செய்வது. அதிலேயே மிக அழகான விஷயம் என்னவென்றால், இதை நீங்கள் செய்யத் தொடங்கியவுடன் யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை, யாருடைய அங்கீகாரமும் தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்படுவது உங்களுடன் இணைந்திருக்கும் அந்த சுகம் மட்டும்தான். அதுவே உண்மையான சுகம். வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பம் என்னவென்றால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தே கடந்த நாளை பிடித்துக் கொள்ள வேண்டாம் என்று தெரியும், ஆனாலும் அதை விட முடியவில்லை. இந்த முடிவில்லாத வட்டமே நம்மை மீண்டும் மீண்டும் அதே துக்கத்திற்குள் தள்ளுகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் உறுதி எடுக்கிறோம், இனிமேல் மாறுவோம், தியானம் செய்வோம், அமைதியாக இருப்போம், நம்முடன் இணைவோம் என்று. ஆனால் சில நாட்களிலேயே எல்லாம் உடைந்து போகிறது. யாரோ சொன்ன ஒரு வார்த்தை மனதை காயப்படுத்துகிறது. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உடைகிறது. பழைய நினைவுகள் திடீரென திரும்பி வருகிறது. மீண்டும் அதே அமைதியின்மை, அதே பதற்றம், அதே துக்கம். மனத்தின் நிலைத்தன்மையை யாரோ பறித்தது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், யாரும் நமக்கு துக்கம் தருவதில்லை. நாம் தான் பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் கீறிக்கொள்கிறோம். துன்பம் கிடைத்த பாதைகளுக்கே மீண்டும் திரும்பிச் செல்கிறோம். ஏன்? மனத்தின் மிகப்பெரிய பழக்கம் பழகிய வலிக்கு திரும்புவது. அறியாத சுகத்தை விட பழகிய துன்பத்தில் நாம் பாதுகாப்பு உணர்கிறோம். உங்கள் காலணியில் ஒரு கல்லு சிக்கியிருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அடியும் வலிக்கிறது, ஆனால் நீங்கள் அதை எடுக்கவில்லை. பழகிவிட்டது என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். மனத்தின் துக்கமும் அப்படித்தான். அதிலிருந்து வெளியே வர முடியும். ஆனால் அந்த துக்கத்தையே நாம் நம்முடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். மனத்தின் நிலைத்தன்மை உடைகிறது. ஏனென்றால் நாம் வெளியேயுள்ள உலகத்தை மாற்ற முயற்சிக்கிறோம், ஆனால் உள்ளேயுள்ள நம்முடைய மொழியை மாற்றுவதில்லை. நாம் நம்முடன் எப்படி பேசுகிறோம் என்பதே நாம் எப்படி சிந்திக்கிறோம், எப்படி உணர்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஏதாவது தவறு நடந்தால், நான் எதற்கும் லாயக்கில்லை, என்னக்கே இப்படித்தான் நடக்கிறது, நான் தோல்வியடைந்து விட்டேன் என்று நம்மிடம் சொல்லிக் கொண்டால், அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆழ்மனத்தில் வேரூன்றி விடுகின்றன. பின்னர் அதே வார்த்தைகள், அதே உணர்வுகள் நம்மை மீண்டும் மீண்டும் துக்கத்திற்குள் இழுத்துச் செல்கின்றன. இப்போது அவசியம் இந்தச் சுழற்சியை உடைப்பது. நம்முடன் புதிய மொழியில் பேசத் தொடங்குவது. ஏதாவது ஒன்று கஷ்டமாகத் தோன்றும்போது, இது தற்காலிகம்,
இதுவும் கடந்து போகும் என்று சொல்லுங்கள். யாராவது உங்களை நிராகரித்தால், அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் என்னை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுங்கள். ஒரு இலக்கு உடைந்தால், இது முடிவு அல்ல, இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான பாதையாக இருக்கலாம் என்று சொல்லுங்கள். மனத்தின் நிலைத்தன்மையை காப்பாற்றும் மிக ஆழமான வழி நம்முடன் கருணையுடனும் புரிதலுடனும் பேசுவது. ஏனென்றால் வெளியேயுள்ள உலகத்தில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருப்பார்கள், உன்னை கீழே தள்ள முயல்வார்கள். ஆனால் நீ உன்னோடு நீயே நின்றுவிட்டால் எந்த துக்கமும் உன்னை மீண்டும் மீண்டும் வீழ்த்த முடியாது. பெரும்பாலும் நாம் செய்யும் தவறு என்னவென்றால், மனத்தை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பது, அதன் தவறுகளை திருத்த வேண்டும் என்று நினைப்பது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது. ஆனால் மனத்திற்கு கட்டுப்பாடு தேவையில்லை, அதற்கு புரிதலும் அணுக்கமும் தான் தேவை. பயந்த ஒரு குழந்தை மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்யும், ஆனால் அதை அன்புடன் புரிய வைத்தால் அது மாறத் தொடங்கும். அதுபோலவே மனத்தையும் குற்றம் சொல்லாமல் அணைத்துக் கொண்டால் அது மாறத் தொடங்குகிறது. இப்போது கேள்வி எழுகிறது, நாம் ஏன் துக்கத்தை பயப்படுகிறோம்? ஏன் அதிலிருந்து ஓடுகிறோம்? ஏனென்றால் துக்கம் கெட்டது, பயம் கெட்டது, தனிமை கெட்டது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால், துக்கம் நமக்கு ஆழத்தை தருகிறது, பயம் நம்மை தைரியமாக்குகிறது, தனிமை நம்முள் இருக்கும் குரலை கேட்க ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. நாம் மீண்டும் மீண்டும் அதே துக்கத்திற்கே திரும்பிக் கொண்டிருந்தால், அங்கே இன்னும் முடிவடையாத ஒரு புரிதல் இருக்கலாம். வாழ்க்கை நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல முயலும் ஒரு முடிவடையாத பாடம் இருக்கலாம். அந்த துக்கத்தை நாம் பார்க்கத் தொடங்கும்போது, அதை புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது, அந்த துக்கமே மெதுவாக ஒரு திசையாக மாறத் தொடங்குகிறது. மனத்தின் நிலைத்தன்மை உடையலாம், ஆனால் அது மீண்டும் உருவாகவும் முடியும். ஒவ்வொரு முறையும் விழுந்தபின் ஏழ கற்றுக்கொண்டால், மனத்தின் அலைச்சல் ஒரு பலவீனம் அல்ல, அந்த அலைச்சலுக்குள்ளேயே நிலைத்தன்மை உருவாகும் விதை மறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் மீண்டும் மீண்டும் துக்கத்திற்கு திரும்பும்போது குற்றம் சாட்டாமல், நாம் எங்கிருந்து உடைகிறோம், எங்கிருந்து சிதறுகிறோம், எந்த விஷயம் நம்முடைய மனத்தை அலைக்கழிக்கிறது என்பதை கவனிக்கத் தொடங்க வேண்டும். அங்கேயே தொடங்க வேண்டும். அங்கேயே நம்மை நாமே மீண்டும் சேர்த்து கொள்ளத் தொடங்க வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனம் நிலைத்திருக்கும் போது துக்கமே ஒரு ஆசானாக மாறிவிடுகிறது. அது நம்மை பயமுறுத்தாது, மாறாக பாதையை காட்டுகிறது. அந்த பாதையில் நீங்கள் நடக்கத் தொடங்கும்போது, ஒவ்வொரு முறையும் துக்கத்திற்கு திரும்பாமல், ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய புரிதலுடனும் ஒரு புதிய வலிமையுடனும் முன்னேறுகிறீர்கள். வாழ்க்கையின் வேகம் மிக அதிகம். காலை முதல் இரவு வரை நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில நேரம் நேரத்திற்குப் பின்னால், சில நேரம் மனிதர்களுக்குப் பின்னால், சில நேரம் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கே பின்னால். இந்த ஓட்டத்தில் நம்மிடம் இருக்கும் மிக மதிப்புமிக்க விஷயமான நம்முடைய மனத்தை மறந்துவிடுகிறோம். அது எப்போது சோர்ந்தது, எப்போது கலங்கியது என்பதை கூட நாம் கவனிக்காமல் போய்விடுகிறோம். அதனால் மனத்தை நிலைநிறுத்தத் தொடங்குவது மிக எளிய ஆனால் ஆழமான ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நாளில் சிறிது சிறிதாக நம்மையே நமக்கு கொடுப்பது. அதிகமாக வேண்டாம், சற்று மட்டும் போதும். ஆனால் அந்த சற்றில் ஆழம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், அணுக்கம் இருக்க வேண்டும். இப்போது கேள்வி வருகிறது, மனத்தை நிலைத்திருக்கச் செய்யும் அந்த சிறிய சிறிய பழக்கங்கள் எவை? நம்முடைய தினசரி வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளக்கூடிய எந்த பயிற்சிகள் நம்முடைய அமைதியின்மையை அமைதியாகவும், நம்முடைய பயத்தை நம்பிக்கையாகவும், நம்முடைய பதற்றத்தை புன்னகையாகவும் மாற்ற முடியும்? முதல் பழக்கம், காலை தொடக்கம் நம்மிடமிருந்து. கண் திறந்தவுடன் கைபேசியை எடுப்பதற்கு முன் 2 நிமிடம் உங்கள் மூச்சை உணருங்கள். ஏனென்றால் நாள் எப்படி தொடங்குகிறதோ அதே போலதான் முழு நாளின் மனநிலையும் உருவாகிறது. காலை அமைதியாக இருந்தால் மனமும் முழு நாளும் நிலைத்திருக்க முயலும். இரண்டாவது பழக்கம், தியான பயிற்சி 5 நிமிடம் இருந்தாலே போதும். மணி நேரங்கள் அமர வேண்டிய அவசியமில்லை. வெறும் 5 நிமிடம் கண்களை மூடுங்கள். வருகிற ஒவ்வொரு மூச்சையும் போகும் ஒவ்வொரு மூச்சையும் கவனியுங்கள். எண்ணங்கள் வருகிறது, வரட்டும். சிந்தனைகள் ஓடுகிறது, போகட்டும். நடுவில் தலையிட வேண்டாம், வெறும் கவனியுங்கள். இந்த கவனிப்பே மெதுவாக தியானமாக மாறுகிறது. அதே தியானம்தான் மனத்தை மெதுவாக நிலைநிறுத்துகிறது. மூன்றாவது பழக்கம், எண்ணங்களை குறிப்பேட்டில் எழுதுவது. தினமும் இரவு தூங்குவதற்கு முன் 5 நிமிடம் எழுதுங்கள்.
இன்று நான் எப்படி உணர்ந்தேன்? இன்று என்னை ஏதாவது கலங்க வைத்ததா? எது எனக்கு அமைதியை தந்தது? இதை எழுதுவது வெறும் வார்த்தைகளை தாளில் இறக்குவது அல்ல. அது மனத்தின் பாரத்தை இலகுவாக்கும் ஒரு வழி. 4வது பழக்கம், டிஜிட்டல் சாதனங்களிலிருந்து விலகும் சில தருணங்கள். நாளில் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்கள். அப்பொழுது கைபேசி, தொலைக்காட்சி, மடிக்கணினி அனைத்தையும் அணைத்து வைத்து உங்களைச் சுற்றியுள்ள உலகத்தை பாருங்கள். வெளியே இருக்கும் வானம், இலைகளின் பசுமை, சுவரின் எளிமை, ஜன்னலிலிருந்து வரும் காற்று, இந்த எல்லாவற்றிற்குள்ளும் நாம் திரைகளில் தேடிக்கொண்டிருக்கும் அமைதி மறைந்திருக்கிறது. 5வது பழக்கம், நன்றியுணர்வு. தினமும் உங்களிடம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள். இன்று நான் எதற்காக நன்றியுடன் இருக்கிறேன்? ஆரம்பத்தில் எதுவும் விசேஷமாக இல்லை என்று தோன்றலாம். ஆனால் தினமும் இதைச் சொல்லத் தொடங்கும்போது உங்களிடம் ஏற்கனவே நிறைய இருப்பதை உணர்வீர்கள். அந்த எண்ணமே மனத்தை நிலைநிறுத்தத் தொடங்குகிறது. 6வது பழக்கம், இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது. பல நேரங்களில் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயல்வதாலேயே மனம் கலங்குகிறது. இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கே நேரம் கொடுக்கவில்லை என்றால், உங்களுடைய எல்லைகளை நிர்ணயிக்கவில்லை என்றால், மனம் எப்போதும் சோர்வாகவும் குழப்பமாகவும் இருக்கும். 7வது பழக்கம், தினமும் சிறிது மௌனம். குறைந்தது 10 நிமிடம் யாரிடமும் பேசாத நேரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வெளியில் மட்டுமல்ல, உள்ளேயும் இல்லை. எந்த எண்ணமும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. 8வது பழக்கம், ஒரு நேரத்தில் ஒரு வேலை என்ற கொள்கை. பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்தால் அதிகம் சாதிக்கலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது மனத்தை மேலும் சிதறடிக்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும்போது மனம் நிலைத்திருக்கும், முடிவுகளும் சிறப்பாக வரும். 9வது பழக்கம், தினமும் ஒரு விஷயம். வெறும் மகிழ்ச்சிக்காக ஒரு புத்தகம் படிப்பது, இசை கேட்பது, செடிகளுடன் பேசுவது, ஓவியம் வரைவது, தனியாக நடப்பது. உங்களுக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சி தரும் எந்த விஷயமாயினும் அது மனத்தை நிலைநிறுத்தும் மிக இனிய மருந்தாக மாறும். 10வது மற்றும் மிக முக்கியமான பழக்கம், தினமும் உங்களிடம் ஒரு வாக்குறுதி கொள்வது. எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் அல்லது இனி ஒருபோதும் துக்கப்பட மாட்டேன் என்ற பெரிய வாக்குறுதி வேண்டாம். உடையாத அளவுக்கு சின்ன வாக்குறுதி போதும். இன்று நான் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருப்பேன். இன்று நான் என்னை குற்றம் சொல்ல மாட்டேன். இன்று எந்த நிலையிலும் என்னை நான் தாங்கிக் கொள்வேன். இப்படியான சின்ன சின்ன வாக்குறுதிகள்தான் மெதுவாக பெரிய மாற்றங்களாக மாறுகின்றன. இந்த எல்லா பழக்கங்களையும் ஒரே நேரத்தில் ஏற்க வேண்டிய அவசியமில்லை. மெதுவாக ஒன்று ஒன்றாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மனத்தை மாற்றுவது ஒரு போட்டி அல்ல, இது அன்பின் பாதை. நீ எவ்வளவு நேரம் கொடுக்கிறாயோ, எவ்வளவு அணுக்கம் கொடுக்கிறாயோ, அவ்வளவு மனம் அமைதியாகவும் நிலைத்ததாகவும் ஆழமானதாகவும் மாறிக்கொண்டே போகும். பல நேரங்களில் நம்முடைய மகிழ்ச்சி எங்கோ வெளியே மறைந்திருக்கிறது என்று நினைக்கிறோம். ஒரு மனிதரிடத்தில், ஒரு இலக்கில், ஒரு எதிர்காலத்தில் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், சுகம் நம்மிடமே ஏற்கனவே இருக்கிறது. மனம் இவ்வளவு அலைச்சலாக இருப்பதால் அதை உணர முடியாமல் போகிறது. ஒவ்வொரு புயலுக்கிடையிலும் மனம் நிலைத்திருந்தால் வாழ்க்கையின் படகு மூழ்காது என்பதை நாம் கற்றுக்கொண்ட நாளில்தான் புரியும். வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் சூழ்நிலையை அல்ல, நம்முடைய உள்ளக நிலையை மாற்ற வேண்டும் என்று. நாம் எல்லோரும் இந்த பயணத்தில்தான் இருக்கிறோம். ஒருவர் தன்னுடைய துக்கத்திலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறார், ஒருவர் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறார், இன்னொருவர் தன்னுடைய உள்ளகக் குரலை கேட்க துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மனமே ஆதாரம், மனமே பாதை, மனமே இலக்கு என்று உணர்ந்த நாளில் துக்கங்களை நாம் நிறுத்த முடியாவிட்டாலும் அவற்றால் உடைந்து போக மாட்டோம். இன்று நீங்கள் இந்த வீடியோவில் கேட்ட விஷயங்கள் எந்த புத்தகத்தின் கோட்பாடுகளும் அல்ல, வாழ்க்கையின் உள்ளிருந்து வந்த அனுபவங்கள். உங்களுடையதும் என்னுடையதும் மூச்சுகளுக்குள் மறைந்திருக்கும் உண்மைகள், எண்ணற்ற மனிதர்களின் கண்களில் நாம் பார்த்த உண்மை. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே நிலைத்தன்மையை கொண்டு வர விரும்பினால் ஒரு சின்ன படி போதும். தினமும் உங்களை நோக்கி ஒரு படி எடுத்துக்கொண்டே இருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனத்தை தாங்கிக் கொள்பவன் எந்த புயலையும் கடக்க முடியும். தன்னுள் இறங்கிவிட்டவனை வெளியேயுள்ள உலகம் ஒருபோதும் அசைக்க முடியாது. இப்போது நேரம் வந்துவிட்டது. வெளியேயுள்ள அலைச்சல்களால் அல்ல, உங்களுடைய அமைதியான இருப்பிலிருந்து உருவாகும் அந்த உள்ளக அலையை விழிப்படையச் செய்ய.
இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட ஏதாவது ஒன்று உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அங்கேயே நிறுத்திவிடாதீர்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் இறக்குங்கள். ஏனென்றால் அறிவு அனுபவமாக மாறும் வரை அது வெறும் வார்த்தைதான். இந்த வீடியோ உங்கள் மனத்திற்கு சற்றேனும் அமைதியை கொடுத்திருந்தால் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பகிருங்கள். கருத்துக்களில் எந்த விஷயம் உங்களை அதிகமாக தொட்டது என்று சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும், உங்கள் ஒவ்வொரு பகிர்வும் எங்களுக்கு புள்ளி விவரங்கள் அல்ல. அது நம்மை எல்லோரையும் ஒன்றாக இன்னும் சிறந்த, அமைதியான, நிலைத்த வாழ்க்கை நோக்கி அழைத்துச் செல்லும் படிகள். எங்கள் யூடியூப் சேனல் உள்ளிருந்து வாழ விரும்புபவர்களுக்கானது. மனத்தை வெல்ல விரும்புபவர்களுக்கானது. எந்த சூழ்நிலையிலும் புன்னகைக்க கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கானது. ஆகவே எங்களுடன் இணைந்திருங்கள். இது ஒரு சேனல் மட்டுமல்ல, இது ஒரு அமைதியான புரட்சி. மனத்திலிருந்து மனம் வரை, ஆன்மாவிலிருந்து ஆன்மா வரை. நன்றி. உங்கள் துணை எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கது. மீண்டும் சந்திப்போம், ஒரு புதிய ஒளியுடன், ஒரு புதிய சிந்தனையுடன், ஒரு புதிய தொடக்கத்துடன். அதுவரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனத்தை மட்டும் நிலைத்திருக்க விடுங்கள். சுகத்தின் அலை தானாகவே வரும்.